ஸோ கேஸ் ரியாக்ட் ஜேஸ்ல ஏன் யாரும் ஆங்கர் டேக் யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியுமா? இந்த வீடியோல கிளியரா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கர் டேக்னா என்ன? நம்ம HTML ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறதுக்கு இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏங்கிற டேக் பிளஸ் உள்ள ஹச்ரஃப் ஆட்ரிபியூட்ல நம்ம வேல்யூ வச்சு அனுப்புவோம். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம மொத்த வெப்சைட்ல ரீலோட் பண்ணி விட்டுரும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருந்தா அது திரும்ப ரீலோட் பண்ணும். CSS அதோட அதுல இருக்கிற அசட்ஸ் இமேஜஸ் ஃபுல்லா திரும்ப எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா சர்வர் ஹிட் பண்ணிட்டே இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து பேடா இருக்கும். ஒவ்வொரு டைம் ரீலோட் பண்ணும்போது இது நடந்துட்டே இருக்கும். கரெக்டா? இதுவே நீங்க ரியாக்ட் ஜேஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீலோட் பண்ணும்போது மட்டும்தான் மொத்த இதுவும் லோட் ஆகும். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் ஃபுல்லா லோட் ஆயிடும். நம்ம CSS அசட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா லோட் ஆயிடும். ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து வெப்சைட் நீங்க ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் நீங்க நேவிகேட் ஆனீங்கன்னா அந்த ரவுட் அந்த மேல URL சேஞ்ச் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து வெப்சைட் லோட் ஆகி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இதனால தான் ரியாக்ட் ஜேஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றாங்க. இது எப்படி செட்டப் பண்றது அப்படின்னா சிம்பிளா உங்க டெர்மினல்ல போயிட்டு npm install react router டாம் சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க app.jsx இல்லைன்னா TSX வச்சிருந்தா அதுல போயிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி இந்த ப்ரௌசர் ரவுட்டரு அப்புறம் வந்து ரவுட்ஸ் அப்புறம் ரவுட்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தையும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி நீங்க செட்டப் பண்ணிருங்க. இதுல இந்த ரவுட் அப்படிதான் நம்ம அந்த ஆங்கர் டேக் மாதிரி. இதுல ரவுட்ல பாத்தீங்கன்னா உங்க பாத்து இருக்கும். பாத்து எதுக்குன்னா இது இந்த இடத்துக்கு போகுது. அதாவது HRF மாதிரியே இந்த இடத்துல பாத்து. ஓகேவா? எலமெண்ட்ல நீங்க என்ன காம்பனண்டோ அதை நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? இதுவே நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்பனண்ட் வச்சிருக்கீங்க about.jsx சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. இதுல போயிட்டு நீங்க ஒரு பேஜ்ல திரும்ப அந்த இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அது எங்கன்னா சேம் அதே ரியாக்ட் ரவுட்டர் டவுன்ல தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அதுல நீங்க இந்த மாதிரி நீங்க செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இது ஆங்கர் டேக் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க.